ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்தில் ஆடு மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்கங்க. அங்கே அவங்களுக்கு பல அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நடக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிராமத்தில் ஈஸ்வரி, முருகன் அப்படின்னு 2 பேர் வாழ்ந்துட்டு வராங்கங்க. இவங்க 2 பேருக்குமே சுமார் ஒரு 35லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்குங்க. இவங்களோட வீடு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு மலை அடிவாரத்துல தாங்க இருக்கு. அங்க ஒரு 1-2 வீடுங்க தாங்க இருக்கும், நிறைய வீடெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொந்தமா ஒரு 30 ஆடு வச்சிருக்காங்க. அங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஒரு கொட்டகை மாதிரி போட்டுடுறாங்க. சுத்தியும் மூங்கில் வச்சு கட்டி ஒரு கொட்டகை மாதிரி போட்டு அதுக்குள்ளதான் இந்த 30 ஆடுகளையுமே அடைச்சி வச்சிருக்காங்க. அது மேய்ச்சலுக்காக அப்பப்போ அந்த மலை அடிவாரத்துல பயங்கரமான காடு மாதிரி இருக்குங்க. அந்த காட்டுக்குள்ளதான் மேய்க்கிறதுக்காக இவங்க டெய்லியுமே அங்க ஓட்டிட்டு போவாங்க. காலையில சுமார் ஒரு 10 மணிக்கு இவங்க அந்த ஆட்டையெல்லாம் ஓட்டிட்டு மேய்க்கிறதுக்கு போனாங்க அப்படின்னா ஈவினிங் 6 மணி ஆயிருங்க. அந்த சமயத்துல தான் இவங்க ரிட்டர்ன் அந்த ஆட்டையெல்லாம் ஓட்டிட்டு அவங்களோட பட்டிக்கு வருவாங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்க மதியம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கான சாப்பாட்டையுமே இவங்க கூடவே எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு நாள் அந்த ஆட்டையெல்லாம் மேய்க்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள இவங்க போகும்போதுதான் இவங்க வாழ்க்கையவே புரட்டி போடுற அளவுக்கு நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முருகன் ஒரு வேலையா வெளியூர் போயிடுறாருங்க. அந்த சமயத்துல இந்த ஈஸ்வரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் அந்த ஆட்டையெல்லாம் காட்டுக்குள்ள மேய்க்கிறதுக்காக ஓட்டிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தைரியமான பொண்ணு தாங்க அவங்க. அதனால அதெல்லாம் பயப்படாம அந்த காட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. அந்த காட்டுக்குள்ளேயுமே நிறைய யானை நடமாட்டம், இந்த மான், இந்த மாதிரி நிறைய விலங்குகள்லாம் நடமாட்டம்லாம் நிறையவே இருக்கும். அதெல்லாம் பெருசா அவங்க பயப்படாம தைரியமா போய் அதெல்லாம் மேய்ச்சிட்டு ஈவினிங் ஓட்டிட்டு வர அளவுக்கு அவங்க தைரியமானவங்க தான். அந்த மாதிரி அவங்க மேய்க்க போன அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ஈவினிங்கு அந்த சமயத்துல எல்லா ஆட்டையுமே இவங்க அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா ஆட்டையுமே எப்பவுமே ரெகுலரா எண்ணி பார்ப்பாங்க. கரெக்டா 30 ஆடு இருக்குது அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள நரி தொல்லைகள் நிறைய இருக்கு. இந்த நரிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆடு இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருமாங்க. அதனால எப்பவுமே ரெகுலராக அதை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது 5 ஆடு காணுங்க, 25 ஆடு தான் இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. முருகன் வெளியூர் போனவர் திரும்ப வந்தா பயங்கரமா சண்டை போடுவாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அதிக பயமாயிடுச்சுங்க. அந்த சமயத்துல இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம ஒரு பேட்டரி எடுத்துட்டு நம்ம காட்டுக்குள்ள போகலாம், போய் தேடி பார்க்கலாம், அப்படி கிடைச்சது அப்படின்னா நம்ம உடனே ஓட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பயத்துல உடனே பேட்டரி எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே பயம் கலந்து அந்த நடுக்கத்திலேயே தாங்க வேகமா நடந்து அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காடு பயங்கர இருட்டா இருக்குங்க. பார்க்கவே அப்படியே அவ்வளவு பயமா இருக்குங்க. ஆனா இவங்களுக்கு அந்த ஆடு தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த பதட்டத்துல இவங்க வேகமா அந்த காட்டுக்குள்ள போய் சுத்தியும் முத்தியும் தேடி பார்க்குறாங்க. அவங்க அந்த ஆட்டுங்களெல்லாம் கூப்பிடுற பாசை தெரியுங்க. ஆனா அந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. எங்க இருந்துமே இந்த ஆட்டோட சத்தம் வரவே இல்லைங்க. சுத்தியும் முத்தியும் தேடிக்கிட்டே இருக்க சமயத்துல தான் திடீர்னு ஒரு ஆட்டோட சத்தம் மட்டும் ஏதோ ஒரு புதற்குள்ள இருந்து வருதுங்க. அதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு வித சந்தோஷம் வந்துருச்சுங்க. ஏன்னா ஆடு அந்த சத்தம் போட்டதுனால அப்போ ஆடு அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அந்த புதர் பக்கமாவே அந்த டார்ச் லைட்டை அடிச்சுட்டு பக்கமா போய்கிட்டே இருக்காங்க. போக திடீர்னு அந்த சத்தம் அங்க கேட்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த புதர்ல எல்லாம் சுத்தியும் முத்தியும் போய் தேடி பார்க்குறாங்க. என்னடா சத்தம் இப்பதான் இங்கிருந்து கேட்டுச்சு, ஆனா இப்ப சத்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி சுத்தியும் முத்தியும் ஒரே குழப்பத்துல தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்துல தான் மறுபடியும் அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்குங்க. அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த முணுமுணுத்தல் என்ன மாதிரி கேட்குது அப்படின்னா, உன்னோட ஆடு இங்கதான் இருக்கு, உன்னோட ஆட்டை கூட்டிட்டு போ அப்படின்னு அந்த சொல்ற மாதிரி அந்த சத்தம் மட்டும் கேட்குதுங்க. அதை கேட்ட உடனே இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த நேரத்துல யாராவது இங்க இந்த காட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. மெதுவா அந்த மரத்தை நோக்கி இவங்க நடக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அப்பதான் அந்த உருவம் இருக்கு பாருங்க, அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து மெதுவா அப்படியே வெளியே வருதுங்க. வெளியே வர இவங்களுக்கு அப்படியே பேரதிர்ச்சி ஆகுதுங்க. ஏன் அப்படின்னா,
பார்த்திங்கன்னா அந்த உருவம் தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அவங்க முகமெல்லாம் ஒரு ரத்தம் அடிஞ்ச மாதிரி, எப்படின்னா ஒரு ஆட்டோட கழுத்தை அப்படியே கடிச்சு அந்த ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அந்த ரத்தம் சொட்ட 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 அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே புரியலைங்க. அப்படியே ஷாக் ஆகி பயத்தில் நடுங்கிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து அலறி அடிச்சுட்டு அந்த டார்ச் லைட்டு எல்லாமே அதே இடத்துல போட்டுட்டு வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கும் பின்னாடியே ஒரு 3 ஆடுக மட்டும் பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா மற்ற 2 ஆட்டையுமே அந்த பார்த்த உருவம் வந்து கொன்றுச்சுங்க. அந்த 3 ஆடும் இவங்க பின்னாடியே வருது. இவங்களும் எப்படியாவது நம்மளோட வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அந்த பதட்டத்தில் பயத்துலையும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எப்படியோ ஒன்று வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டாங்க. அப்படி வந்த சமயத்தில் அங்கேயுமே எந்த ஒரு வெளிச்சமும் இல்லைங்க, கருகும்னு இருக்கு. அந்த சமயத்தில் ஐயோ லைட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி பதறி போய் பக்கமாக வீட்டுக்கு போக போக இன்னொரு ஷாக்குங்க, பயங்கரமான ஷாக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்த அதே உருவம் இப்போ அவங்களுக்கு முன்னாடி நின்று இவங்கள ரொம்ப ஆக்ரோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்க அதே இடத்துல அலறிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த ஆடுங்களுமே அதே இடத்துல மயங்கி விழுந்து கிடக்குதுங்க. அங்கே சுற்றியுமே எந்த வீடுமே இல்லாத அந்த காரணத்தினால யாருமே இப்போ வரைக்குமே அவங்கள வந்து பார்க்கவே இல்லைங்க. அவங்க அதே இடத்துல தான் மயங்கின மாதிரி படுத்து கிடக்குறாங்க. அடுத்த நாள் காலையிலையுமே ஆயிடுச்சுங்க. அந்த சமயத்தில் தான் முருகன் வெளியூர் போயிருந்தார் பார்த்தீங்களா, அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டு ஈஸ்வரின்னு கூப்பிட்டுட்டே தாங்க வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஆனால் அவங்க இல்லவே இல்லைங்க. அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே எல்லாம் தேடி பார்த்துட்டு எங்கடா போனா, இந்நேரத்தில் காலையில் எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே அந்த ஆட்டுப்பட்டிக்கும் வராருங்க. அப்படி பார்க்கும்போது அங்கேயுமே அவங்க இல்லைங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அந்த டைமுக்குலாம் அந்த ஆடெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே ஓட்டிட்டு போயிருக்கணும். இன்னும் ஆட்டையுமே ஓட்டிட்டு போல, வீட்லேயுமே எந்த வேலையுமே நடக்காமல் எல்லாம் அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் தாங்க அங்கே சுற்றியும் இருக்க எல்லா வீட்லேயும் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியலங்க. ஒரு 5-6 வீடு தாங்க அங்கே இருக்குது. அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு பதில் சொல்கிறாங்க. அவங்க ஆட்டை ஓட்டிட்டு வந்துட்டு ரிட்டன் வந்து பேட்டரி எடுத்துட்டு ரொம்ப பதட்டத்தோட இந்த காட்டுக்குள்ளே தான் போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு ஒரு மாதிரி பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. சரி நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக போகிறாருங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் அவருக்கு பயங்கரமான பேரதிர்ச்சிங்க. அந்த இடத்துல அவங்க மயங்கி விழுந்து கிடத்தாங்க பார்த்தீங்களா, அதே இடத்துல தான் இன்னுமே கிடக்குறாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. ஈஸ்வரி என்னாச்சடி அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கிக்கிட்டு அப்படியே அலறாருங்க. இவர் அலற அந்த சத்தம் கேட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. வந்து இந்த ஈஸ்வரியுமே தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணி எல்லாம் தெளித்து அவங்கள எழுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முருகன் என்னாச்சு, ஏன் எங்கே போன, எப்படி அங்கே மயங்கி விழுந்த அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. ஆனால் அவங்க அந்த அதிர்ச்சியில் வந்து எதுவுமே பேசவே முடியலைங்க. அந்த உருவத்தை அங்கே பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதனால் இப்போ வரைக்கும் அதுலேருந்து வெளியே வராமல் அப்படியே ஒரு மாதிரி புத்தி பேதளிச்ச மாதிரி தான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவரும் ரொம்ப கோபமாகவே திட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாமல் இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் கோவப்பட்டு திட்டிட்டு சரி என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆட்டையெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே கொண்டு போய் மேய்க்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகன் உடனே அவர் கிளம்பி போய் அந்த ஆட்டை எல்லாமே ஓட்டிட்டு போய் அந்த காட்டுக்குள்ளே மேய்க்கிறதுக்கு போயிடுறாருங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே ஈஸ்வரி வந்து வீட்டிலே தாங்க இருக்காங்க. ஆனால் அந்த பயத்திலே தான் இருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவுமே அவங்களுக்கு பயங்கரமான காய்ச்சலும் வந்துடுது. அந்த உருவத்தை பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதில் பயந்தவங்க தான். அதனால் காய்ச்சல் வந்து அப்படியே பயங்கரமாக நடுங்கிட்டே படுத்துட்டு இருக்காங்க. ஈவினிங் போல் இந்த முருகனும் ஆட்டையெல்லாம் ஓட்டிட்டு வந்துடுறாருங்க. இப்போ வரைக்குமே அவருக்கு அந்த ஆட்டில் 2 ஆடு வந்து இல்லை அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியவே இல்லைங்க. அவர் அதை வந்து செக் பண்ணி பார்க்கவே இல்லை. இந்த ஈஸ்வரி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அதனால் அதை பற்றி பெருசாக கண்டுக்காமே விட்டுட்டாரு. ஆனால் ரெகுலராகவே இவங்க அந்த செக் பண்ணுற வழக்கம் அவங்களுக்கு இருக்குதுங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னடா இவ எந்த வேலையுமே பண்ணாமல் பட்டியும் எதுவுமே சுத்தம் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காளே, இவளுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பட்டியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாருங்க.
பார்க்கும்போது அவருக்கு பயங்கரமான பேரதிர்ச்சி. அவ்வளவு காய்ச்சல்ல அப்படியே கொதிக்குதுங்க, நடுங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஐயோ என்னாச்சுடி, ஏன்டி இப்படி நடுங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி வா ஹாஸ்பிட்டல் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து ஹாஸ்பிட்டலும் போகிறாங்க. அங்கே போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் இவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நிறைய சம்பவங்கள் நடக்குதுங்க. நைட்டு எப்பவும் போல இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈஸ்வரிக்கும் அந்த தேவையான மருந்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாருங்க. கொடுத்துட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் சரியா ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த சமயத்துல இந்த முருகன் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு சரி மாத்திரை போட்டா இல்லை, காய்ச்சல் இப்போ குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிருக்காருங்க. எந்திரிச்சு பார்த்து அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க. ஏன் அப்படின்னா ஈஸ்வரி வீட்டுக்குள்ள இல்லவே இல்லைங்க. என்னடா இந்த நேரத்துல எங்க போனான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்டுக்குள்ள எல்லாம் தேடி பார்த்துட்டு வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வராருங்க. வெளியவும் வீட்டை சுத்தியுமே தேடி பார்த்துட்டாருங்க, வீட்டுக்குள்ளேயும் இல்லைங்க. அந்த நேரத்துல தான் அந்த ஆட்டு பட்டிக்குள்ள இருந்து நிறைய ஆடுகள் சத்தம் போடுறது இவருக்கு கேக்குதுங்க. என்னடா இந்த நேரத்துல ஆடு இந்த அளவுக்கு பயங்கரமா கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுப்பட்டியை நோக்கி போறாருங்க. போக போக போகதான் அவருக்கு பயங்கரமான பேரதிர்ச்சி அங்க காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஈஸ்வரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ஆட்டு பட்டிக்குள்ள ஒரு முழு ஆட்டை அந்த கழுத்தை அப்படியே கடிச்சு அந்த ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துல அப்படியே ரொம்ப ஆங்காரமா நின்று இந்த முருகனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன பண்றதுன்னே புரியல. அந்த சமயத்துல அங்க சுத்தியும் முத்தியும் ஏதாவது இருக்குதா எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடுறாருங்க. அங்க எதுவுமே இல்லை. ஆனா அங்க இருந்த ஒரு குடத்து தண்ணியை எடுத்து அந்த ஈஸ்வரி மேல ஊத்துறாருங்க. ஊத்திட்டு உடனே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சு இழுக்கிறாருங்க. இழுக்கிறாரு. எவ்வளவுதான் இழுத்தாலும் அவங்க வரவே இல்லை. என்னை விடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கட்ட குரல்ல சத்தமா சொல்றாங்க. இவருக்கு ஒரு பயம் இருந்தாலும் என்னடா இந்த மாதிரியெல்லாம் ஒரு முழு ஆட்டை வந்து இப்படி கடிச்சு அந்த ரத்தம் குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அதிகமாயிடுச்சுங்க. அதனால கஷ்டப்பட்டு எப்படியோ இழுத்துட்டு வந்து அவங்கள வீட்டுக்குள்ள போய் அடைச்சிடுறாங்க. அந்த சமயத்துல இவருக்கு பல குழப்பம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம அவங்கள வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காருங்க. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு யோசனை வருது. அந்த ஆட்டை கடிச்சு கீழே போட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஆட்டையும் எடுத்துட்டு போய் ஒரு பக்கம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அவருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிருச்சு. இவங்க வந்து இவங்களா இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணல, இவங்களுக்கு ஏதோ ஒரு பேய் தான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்துல உள்ள இருந்த இந்த ஈஸ்வரர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேகமா கதவை தரன்னு அப்படின்னு பயங்கரமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இன்னுமே தாகம் அடங்கலை, எனக்கு வந்து ரத்த பசி தீரலை, எனக்கு இன்னும் நிறைய படையல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியாம நைட்டு ஃபுல்லாகவே அதே இடத்துல தாங்க அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நைட் நேரத்தில் யாரையுமே போய் எழுப்பவும் முடியாது. அதனால விடியட்டும், இதுக்கான ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காரு. விடிய 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 அந்த ஈஸ்வரி அதே மாதிரி தாங்க ஆங்காரமாக அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. விடியவும் ஆரம்பிச்சிருச்சு. மணி ஒரு 5:30 ஆயிடுச்சுங்க. அந்த நேரத்தில் இந்த முருகனோட ஒரு நண்பர் வீட்டுக்கு தாங்க போகிறாரு. போய் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாருங்க. சொன்னதுக்கப்புறம் அவருக்கும் பெரிய அதிர்ச்சிங்க. என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு ஈஸ்வரியை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. விடிய விடிய கதவை தட்டின அந்த ஈஸ்வரி வந்து இப்போ எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வீட்டுக்குள்ளே இருக்காங்க. என்னடா விடிய விடிய கதவை தட்டினாலே இப்போ எந்த ஒரு சத்தமும் இல்லை, ஏதாவது பண்ணிக்கிட்டாலோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலேயே இந்த முருகனும் அவரோட நண்பரும் போய் அந்த கதவை மெதுவாக திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான பேரதிர்ச்சிங்க. உள்ள அந்த ஈஸ்வரி வந்து தலையெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே உடம்பெல்லாம் வெந்த நிலையில, வெந்தும் வேகாம ஒரு உடம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து அப்படியே ஆக்ரோஷமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியாமல் முருகன் அப்படியே புத்தி பேதரிச்ச மாதிரி அப்படி நின்றுக்கிட்டே
இருக்காருங்க. ஆனால் அவரோட அந்த நண்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அவங்க வீட்டில் இருந்த அந்த பூஜை அறையிலிருந்து கொஞ்சம் திருநீரை எடுத்து அந்த ஈஸ்வரி மேலே போட்டிருக்காங்க. போட்டதுக்கு அப்புறம் அப்படியே துடிச்சு போய் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்திருக்காங்க ஈஸ்வரி. அதுக்கப்புறம் உடனே ஒரு வண்டியை பேசி அந்த ஈஸ்வரியை வந்து முருகனோட நண்பனும் சேர்ந்து அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு கருப்பசாமி கோவிலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்க பூசாரிக்கிட்ட நடந்த எல்லா விஷயமே சொன்னால் இது எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த முருகனோட நண்பனுக்கு தெரியுங்க. அதனால தான் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகிற வரைக்குமே இந்த ஈஸ்வரி மயக்கமான நிலையில தாங்க இருக்காங்க. கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் முருகன் வந்து அவங்களோட முகத்தில் தண்ணி அடித்து அவங்கள எழுப்புறாங்க. எந்திரிச்ச உடனே அவங்க என்னாச்சு, எங்கே இருக்கோம், எதுக்கு இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் முருகன் ஒன்றும் இல்லை, நம்ம கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போய் பூசாரிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனே அந்த கோவிலில் அந்த கருப்பு சாமிக்கான எல்லா படையிலுமே போட்டு பூஜைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. பூஜைகள் நடக்க இந்த ஈஸ்வரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சிருக்காங்கங்க. அந்த நேரத்தில் அந்த கோவில் பூசாரி இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட உடம்புல அந்த கருப்பு சாமியானது இறங்கி அவரும் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடிக்கிட்டு இருக்காருங்க. அந்த சாட்டையை கையில் எடுத்துட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் ஈஸ்வரியம் பயங்கரமாக அந்த சாட்டையால் அடிக்கிறாருங்க. அடித்த உடனே அந்த ஈஸ்வரி அப்படியே கரன்னு சுற்றி அந்த இடத்துல அப்படியே உக்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த பூசாரி யார் நீ, எதுக்காக இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. கேட்ட உடனே இந்த ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்ல இந்த முருகனோட நண்பன் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சிங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட உடம்புல இருக்கிறது ஒரு காட்டேரியாங்க. அந்த காட்டேரி வந்து ரொம்ப நாளாவே அந்த ஆடு மேய்க்க போவாங்க பார்த்தீங்களா, அந்த காட்டுக்குள்ள சுத்தி திரிவதா வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா யாருமே இது நாள் வரைக்கும் அவங்க கண்ணால அதை பார்த்ததே கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்க சமயத்துல தான் இந்த ஈஸ்வரி அதை வந்து அந்த ஆட்டை முழுசா இவங்க கடிச்சு அந்த ரத்தத்தை குடிக்கிறத நேர்ல பார்த்துருக்காங்க. அந்த நேரத்துல இருந்து அந்த ஈஸ்வரியோட உடம்ப இந்த காட்டேரி ஆக்கிரமிச்சு அதுல இருந்து தான் அவங்க ஆட்டுப்பட்டியில இருக்கிற எல்லா ஆட்டையுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடா வந்து ரத்தத்தை குடிச்சு அதோட ரத்த பசிய தீர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அங்க இருந்த எல்லாருக்குமே அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி விஷயம் நடக்குதுங்கிறது. ஆனா இது நாள் வரைக்கும் யாருமே அவங்களோட கண்ணால பார்த்ததே கிடையாதுங்க. அந்த சமயத்துல தான் அந்த பூசாரி இப்போ உனக்கு என்னதான் வேணும், என்ன பண்ணா இந்த பொண்ணோட உடம்பை விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்குற சமயத்துல எனக்கு இன்னும் நிறைய பலிகள் கொடுக்கணும், அப்படி பலி கொடுத்தாதான் என்னோட ரத்த பசி அடங்கும், அதுக்கு அப்புறம் தான் நான் இந்த பொண்ணோட உடம்பை விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கேட்ட அதே பலிகளை நிறைய ஆடு கோழி இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே வந்து அந்த காட்டேரிக்கு பலி கொடுத்துருக்காங்க. அந்த பலியை எல்லாமே வாங்கிட்டு அதுக்கான படையலும் நிறைய போட்டிருக்காங்க. நிறைய கறி விருந்து மாதிரி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அதோட ரத்த பசி தீர்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து விலகி போயிருக்காங்க. அந்த இடத்துலயே அந்த ஈஸ்வரி வந்து மயங்கியும் விழுந்துட்டாங்க. உடனே முருகன் வந்து ஈஸ்வரிக்கு தண்ணி தெளிச்சு அவரை எழுப்பி விட்டுருக்காங்க. எந்திரிச்ச உடனே ஈஸ்வரி என்னாச்சுங்க, என்னாச்சு, எனக்கு என்னமோ பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியுது, ஆனா என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல, என்னாச்சுன்னு திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து முருகன் எந்த ஒரு விஷயமே சொல்லிங்க, ஏன்னா சொன்னா அப்படின்னா அவங்க ரொம்ப பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமே சொல்லாம அந்த இடத்துல மறைச்சிடறாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரிக்கு வந்து அந்த கருப்பசாமி கோவில்லையே ஒரு தாயத்து மாதிரி கட்டி விடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஆடு மேய்க்கிறது தான் தொழிலே, அப்போ கண்டிப்பாக அந்த காட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இருக்குங்க. அதையெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த தாயத்து மாதிரி மந்திரிச்சு கட்டியிருக்காங்க. இதை எப்போவுமே நீங்கள் கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாதம் அமாவாசை அன்னைக்கு இந்த கருப்பசாமி கோவிலுக்கு வந்து ஒரு விளக்கு பூஜை பண்ணிட்டு போங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்த இந்த ஈஸ்வரி தொடர்ந்து அமாவாசை ஆனாவே போதும் இவங்க கருப்பசாமிக்கு கோவிலுக்கு போய்
அந்த விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு தாங்க வீட்டுக்கு வருவாங்க. அதில் இருந்தே வந்து இவங்களுக்கு அங்கே எந்த ஒரு கெட்ட ஒரு சக்தியுமே அந்த காட்டுக்குள்ளே தெரியுறதே இல்லைங்க. இப்போ வரைக்கும் அதே ஆடு மேய்க்கிற வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா வாழ்ந்துக்கிட்டு தாங்க வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லையும் இதே மாதிரியான உண்மை சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா மேலே தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. உங்களோட ஸ்டோரியை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலாம். மீண்டும் ஒரு திகில் நிறைந்த சம்பவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.